ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் டிசி. பைத்தானில் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைத்தானில் நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆனால் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் ஒரு 4 இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வேரியபிள்ஸில் நாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாஸை எடுத்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் என்னென்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு எப்பயுமே நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவை டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட், இந்த 2 கோட்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குனா ஒன்றும் இல்லை, நாம் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் அதுதான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மை ஸ்ட்ரிங் வேரியபிளில் பைத்தான்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மை ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் கமெண்டில் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணால் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த மை ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்க டைப் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட்டு பிரிண்ட் கமெண்ட்டுக்குள்ளே டைப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ளே நம்ம மை ஸ்ட்ரிங்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேங்களா? இன்டீஜர் டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, நாம் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸை தான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் நம்பர்னு ஒரு வேரியபிள் நேமை எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? 10ன்ற ஒரு வேல்யூவை நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த நம்பர்ன்ற வேரியபிள் நேமை பிரிண்ட் கமெண்டில் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த நம்பர்ன்ற வேரியபிள் நேம் என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்க டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்பர்ன்ற வேரியபிள் நேமை போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா இன்டீஜர் இன்ட்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா அவுட்புட்டில்? இன்ட்டுனா இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் என்னென்னா ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப்னா என்னென்னா தசம எண்கள், அதாவது டெசிமல் வேல்யூஸை தான் நாம் ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போ நான் இருந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேமை எடுத்துக்கிறேன். வெயிட்டில் 70.5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வெயிட்ன்ற வேரியபிள் நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். 70.5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த வெயிட் அப்படின்ற வேரியபிள் நேமோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃப்ளோட் டைப்னு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? நாம் கொடுக்குற டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே பைத்தானில் ஃப்ளோட்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த வேல்யூவை கொடுக்குறது தான் பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ட்ரூவில் எப்பயுமே டீன்ற லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஓவர் வெயிட் அப்படின்ற வேரியபிள் நேமை என்ன டைப்னு பார்க்கலாம். பிரிண்ட் கமெண்டுக்குள்ளே டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஓவர் வெயிட் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், BOOL பூல் அப்படின்னா பூலியன் டேட்டா டைப். ஓகேங்களா? நீங்கள் இந்த ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் அப்படின்னு வேல்யூ கொடுங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பூலியன் டேட்டா டைப். ஓகேங்களா?
இந்த 4 டேட்டா டைப்ஸ் தான் பைத்தானில் இருக்கிற பேசிக்கான டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாம் டேட்டா டைப்ஸில் அடிஷன் அண்டு கன்கேடினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இந்த எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்புட்டையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேம் அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு நேம் அண்டு லாஸ்ட் நேம் ரெண்டையும் பிரிண்ட் கமெண்டில் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லாஸ்ட் நேம்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பிரிண்ட் கமெண்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் இந்த 2 வேரியபிளை கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ராஜ்குமார் அப்படின்னு கன்கேடினேட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸ்ட்ரிங் வேல்யூவை நாம் பிரிண்ட் கமெண்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு கன்கேடினேட் ஆகும். ஓகேங்களா. இதுவே இன்டீஜர் வேல்யூவை நாம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து பிரிண்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு 2 வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். 10ன்ற வேல்யூ நம்பர் 1 வேரியபிளுக்கு கொடுத்துக்கிறேன். நம்பர் 2 வேரியபிளுக்கு 20 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பிரிண்ட் கமெண்டில் நம்பர் 1 அண்டு நம்பர் 2 ரெண்டையும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. ஓகேங்களா. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நமக்கு அடிஷன் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா. 2 ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் கமெண்ட்குள்ளார ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ரன் பண்ணோம்னா நமக்கு கன்கேடினேட் ஆகும். அதுவே இன்டீஜர் வேல்யூவை நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ரன் பண்ணால் நமக்கு அடிஷன் ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு நேம்ன்ற வேரியபிளை கொடுத்துக்கிறேன். அடுத்தது நம்பர் 1 வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் எரர் வந்திருக்கு. அந்த எரரில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன் ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் தான் நம்ம கன்கார்டினேட் பண்ண முடியும். ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம அடிஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் கொடுத்ததுனால பைத்தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு டைப் எரர் வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்டு ஒரு டேட்டா டைப்பை எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது அண்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் பைத்தான் சீரீஸ்க்கு எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். ஓகே காய்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.